ஓம் சரவணபவ. எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று என் அப்பன் முருகப்பெருமானிடம் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் ஆடி அமாவாசை தர்ப்பணம் மற்றும் படையல் போடுவதற்கான ஏற்ற நல்ல நேரம். அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை ஆகியவை மிக முக்கியமானதாகும். இவற்றில் ஆடி அமாவாசை தினம் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பூலோகத்திற்கு புறப்படும் நாள் என சொல்லப்படுகின்றது. பொதுவாக அமாவாசைகளில் விரதமிருந்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஆடி அமாவாசையில் கொடுக்கப்படும் தர்ப்பணம் 42 தலைமுறைகளின் சாபங்களை போக்கக்கூடிய தன்மை கொண்டதாகும். ஆடி அமாவாசை நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானை சாட்சியாக வைத்தே முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த வேளையில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஆடி அமாவாசையில் சூரிய பகவானுக்கு கண்டிப்பாக நீர் படைத்து வழிபட வேண்டும். இது முன்னோர்களுக்கு நாம் செய்யும் மிக முக்கியமான வழிபாடுகளுள் ஒன்று. பெற்றோர்களை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கவனித்து கொள்ள வேண்டியது எப்படி பிள்ளைகளின் கடமையோ அதேபோல் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் வகையில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதும் கடமையாகும். முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளான அமாவாசை தினங்களில் ஆண்கள் உபவாசமாக இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். அப்படி அனைத்து அமாவாசைகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சில முக்கிய அமாவாசைகளில் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். முன்னோர்களின் அருளும் ஆசியும் இருந்தால் மட்டுமே தெய்வங்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பதாலேயே அமாவாசையின் கண்டிப்பாக விரதமிருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என நமது சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது. முன்னோர்களை வழிபட ஏற்ற மிக சிறப்பான அமாவாசை நாள் ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுகின்றது. முன்னோர் வழிபாட்டிற்குரிய புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசையாகும். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி 19 அன்று வருகின்றது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலை 4:56 மணி துவங்கி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 5:32 வரை அமாவாசை திதி உள்ளது. நாம் செய்யும் தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் வழங்கும் அருளையும் ஆசியும் நமக்கு வழங்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடி அமாவாசை வருவது மிகவும் சிறப்பானதாகும். ஆடி அமாவாசை அன்று காலை 6 மணி முதல் 11:55 மணி வரையிலான நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபடலாம். பொதுவாகவே பகல் 12 மணி பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி. அதிலும் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதால் அன்றைய தினம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகும். அதனால் அதற்கு முன்பாக முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து சிறப்பானதாகும். வாய்ப்பிருப்பவர்கள் கடல் சார்ந்த மற்றும் நதிகள் சார்ந்த இடங்களுக்கு சென்று புனித நீராடி தர்ப்பணம் கொடுக்கலாம். முடியாதவர்கள் குளிக்கரைகளில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இது எதற்கும் வாய்ப்பில்லாதவர்கள் வீட்டிலேயே வலது கையில் எள் வைத்து கொண்டு முன்னோர்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டு காசியை நினைத்து கொண்டு கையில் வைத்திருக்கும் எள் கட்டை விரல் வழியாக வழிந்தோடும் படி நீர் ஊற்றி முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட்டு சூரியனை வழிபடலாம். அந்த தண்ணீரை கால்படாத இடத்தில் ஊற்றிவிடலாம். முன்னோர்களுக்கு வீட்டில் இலை போட்டு படையல் போடுபவர்கள் பகல் 12 மணிக்குள் போட்டுவிட வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் பகல் 1:30 மணிக்கு பிறகு, அதாவது யமகண்ட நேரம் நிறைவடைந்த பிறகு படையல் போட்டு வழிபடலாம். வீட்டில் இருக்கும் முன்னோர்களின் படங்களை எடுத்து வைத்து அதற்கு பூ போட்டு ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு இலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்தோ அல்லது வீட்டில் சமைத்த உணவுகளை படையலாக இட்டு வழிபட வேண்டும். காகத்திற்கு இலை போட்டு உணவு படைத்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் உணவு உண்ண வேண்டும். குறிப்பாக வீட்டில் இருக்கும் ஆண்கள் காலை முதல் உபவாசமாக இருந்து படையல் போட்ட பிறகு உணவு சாப்பிட வேண்டும். பகலில் படையில் இட்டு வழிபட்ட பிறகு மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். இது அவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் வழக்கமாக ஏற்றும் விளக்கினை ஏற்றினாலும் தனியாக ஒரு அகலில் முன்னோர்களுக்காக நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அன்றைய தினம் யாராவது 2 பேருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். ஏழைகளுக்கு அவர்களுடைய வேண்டிய பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம். சுமங்கலியாக இருக்கும் பெண்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடாது. விரதத்திற்கு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் தங்கள் கணவருக்காக அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். மகன் தர்ப்பணம் கொடுத்தாலும் அவர்களும் கணவருக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். சுமங்கலிகளாக இருக்கும் பெண்கள் தங்களின் இறந்து போன பெற்றோரை நினைத்து அவர்களின் படத்திற்கு முன்பாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து வைத்து வழிபடலாம். படையல் போட முடியாத பெண்கள் யாருக்காவது அன்னதானம் வழங்கலாம். நன்றி.